தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். விஜய் நேற்று பேசும்போது கூட மழை காலங்கள்ல தமிழக அரசு நெல் கொள்முதல் நிலையெல்லாம் சரியா பயன்படுத்தணும் ஒரு குற்றச்சாட்டு. அவரு இப்பதான் இந்த வருஷம் அரசியலுக்கு வராது புதுசா பேசுறாங்க. விவசாயிகள் இது ஷூட்டிங் இல்லை, இது நிர்வாகம் ஷூட்டிங் கிடையாது. செட் அமைச்சு உடனே மழை காட்சின்னு செய்ய முடியாது. ஆனால் பணியை கட்டமைத்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் திடீர்னு தூங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு இப்போ மழை காலம் முடிஞ்சு இப்போ மழை காலம் நெல்லெல்லாம் கொள்முதல் செய்யப்பட்டு அறிக்கை தமிழக அரசு மூலமாக அறிக்கையும் வெளியிடப்பட்டு எந்தெந்த அளவுக்கு எந்தெந்த மூட்டை எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ நெல் கொள்முதல் செய்யப்பட்டு எங்கெங்க விவரத்தை அறிவித்திருக்கிறது, பொதுமக்களுக்கு விரிவாக அறிவித்திருக்கிறது. அது இந்த பகுதியில் விவசாயிகளும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இவர் தூங்கிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு கட்சி அமைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இது போன்ற கேள்விகளை நீங்கள் கேட்கின்ற போது எங்களுக்கும் ஒரு என்ன சொல்லுது, இதெல்லாம் தெரிந்து அவருடைய நிலைமையும் புரிந்து கொண்டவர்கள் நீங்கள் உங்களுடைய இதுக்காக பேசுகின்றது. ஆனா இது உணர்வுபூர்வமாக இந்த முதல்வர் எந்த இதாக இருந்தாலும் இது வடகிழக்கு பருவமழை காலம் துவங்குவதற்கு முன்பாகவே அந்த பணியை அவர் ஆரம்பித்து விட்டார். அவர் திட்டமிட்டு எந்தெந்த பகுதிக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள்லாம் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அரசியல் தாண்டுவதற்கு ஓட்டு சிறப்புவதற்கு அவர்கள் வருகின்றார்கள். தவிர யார் யார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள். அவர் பேசுவதெல்லாம் பணத்துக்காக, ஏன்னா கோடி கோடியாக சம்பாதித்தவர் இன்று தினம் வருகிறார் என்றால் எதுக்காக வருகிறார்கள் என்று சந்திக்க வேண்டும். மக்களுக்காக வராரா, சந்திக்கிறாரா? மக்கள் என்ன சொல்ல போனா இவரால் கிட்டத்தட்ட 41 உயிர்கள் பலியிடப்பட்டது. அது திட்டமிட்டே செய்கின்றார்கள். குற்றச்சாட்டு திட்டமிட்டே அவர்கள் செய்கின்றார்கள். கும்பல் வர வேண்டும், கும்பல் கூட வேண்டும். எப்படி சினிமா ஷூட்டிங் எப்படி செய்கின்றார்கள், எப்படி நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பது அவங்களுக்கு தெரிந்த கலை. அவர்கள் தெரிந்த கலை எப்படி எப்படி எங்கெங்க அரேஞ்ச் பண்ணி யாரா எங்கெங்க இருக்கணும், எப்படி வரணும். ஒரு முதலமைச்சர் அமைச்சர் யாரும் எந்த ப்ரோக்ராம் வந்தாலும் அவர்கள் கார் ஒரு அரை கிலோமீட்டர் வரும். அதுக்கு அந்தாண்ட கூடவே அதுக்கு வரமாட்டாங்க. இப்போ கடலூர்ல கிளம்புறாருன்னா முதலுக்கு வராருன்னா எங்க தலைவர் வராருன்னா அது கடலூர்ல கடலூர் தாண்ட வரைக்கும் அந்த கூடவே எங்க தொண்டர்கள் யாரும் எந்த கட்சி தொண்டர்களும் எந்த கட்சி தலைவர்களுக்கும் பின்னாலே வரமாட்டாங்க. ஒரு செட்டிங், இது ஒரு செட்டிங் பண்ண போல இந்த நிகழ்வு இருக்கிறது. இதுக்கு சிபிஐ அறிவிக்கிறார்கள். இந்த காவல்துறை செஞ்சால் போனால் சிபிஐ வச்சு வேணும் என்று கேட்டுக்கிறார்கள். ஆக நடவடிக்கை எடுப்பார்கள். ஆக இது சம்பந்தம். அதனால அவங்க சொல்றாங்க, நீங்க கொரோனா காலத்துல யார் உங்களுக்கு உதவினாகிறது? கொரோனா காலத்துல 2 ஆண்டு காலம் கொரோனாவால் தமிழ்நாடு முடக்கப்பட்டு இந்தியாவில் மக்கள் வெளியே வரவில்லை. பத்திரிகையாளரும் சரியாக வர முடியவில்லை. அவரவர்கள் பயந்து கொண்டுதான் இருந்தார்கள். அப்ப கேட்க வேண்டிய கேள்வி ஏன் கேட்கவில்லை? ஏன் அவப்பா வெளியவில்லை? ஏன் அப்ப இதே நடிகர் விஜய் நடிகர் தானே, 100 பேரை அடிச்சு காப்பாற்றவர் தானே. ஏன் அப்ப கொரோனா காலத்துல உட்கார்ந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியதானே? எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அன்புமணியா இருந்தாலும் சரி, அவரு டாக்டர் தானே. 10 பேருக்கு உதவினாரா? அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு பேசுகிறாரா? நீட்டி முறைக்கு பேசுகின்றாங்களா? அவருக்கு நீட்டி முழக்கினாரா? எடப்பாடி பழனிசாமி வெளில வந்தாரா? ஆனா அன்னைக்கு களத்துல திமுக தான் இருந்தான். திமுக ஒவ்வொரு ஊர்ல திமுக தான் பணியாற்றிக்கிட்டு இருந்தான். அதே உணர்வோட தான் நாங்கள் இப்போ ஆட்சியில் இல்லாத போது நாங்க பணியாற்றுறோம். ஆட்சியில் இருக்கும்போது அதே உணர்வோட திமுக அமைச்சரும் சரி, முதலமைச்சரும் சரி, துணை முதலமைச்சரும் சரி, எல்லாரும் பணியாற்றி கொண்டு இன்று வரை அதே போல இருக்கு. நீங்க பார்த்துருக்கீங்க. மனசாட்சி உள்ள நிருபர்கள் உங்களுக்கு தான் தெரியும்.